என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒரு பாக்ஸை 5000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன். இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றது எனக்கே தெரியாது. என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும்? என்ன ப்ரோ நீங்களே வாங்கியிருக்கீங்க உங்களுக்கே தெரியாதான்னு கேட்டீங்கன்னா மிஸ்ட்ரி பாக்ஸ் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். நிறைய பேர் கமெண்ட்ல வந்துட்டு ப்ரோ இந்த 5000 ரூபா 3000 ரூபா இந்த ரேஞ்சில எல்லாம் மிஸ்ட்ரி பாக்ஸ் நிறைய இருக்கு, அதை வாங்கி அன்பாக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா வெப்சைட்ல வெறும் 5000 ரூபான்னு போட்டு ஒரு பாக்ஸ் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. உள்ள என்ன கொடுப்பாங்கன்றது நமக்கே தெரியாது. வந்து ஓபன் பண்ணாதான் என்ன இருக்குன்றதே தெரியும். ஸோ 5000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கோம். உள்ள 5000 ரூபாய்க்கு என்னெல்லாம் பொருள் வச்சிருக்காங்க அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா டியோடாப் வெப்சைட்ல தான் வாங்கினேன். இது ப்ரொமோஷன் எதுவுமே கிடையாது. வாங்கலாமா வேணாமா ஒர்த்தான்றதே வீடியோட எண்ட்ல சொல்லியிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். ஏப்பா ஓப்பன் பண்ண உடனே ஆர்வத்தில் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஒரு ஒரு கிஃப்ட் வர மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பொருள் தான் இருக்குது. நான் கூட பெருசாக 2-3 தான் வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். எப்படியும் ஒரு 20 பொருள் கிட்ட இருக்கும் போல். சரி ஒன்றா எடுத்து என்னென்ன வருதுன்னு பார்ப்போம். ரேண்டமாக தான் வெளியில் எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸே ஓப்பன் பண்ணுறது ஈஸியாக வருது. பெரிய சைஸ் டேப்லெட் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ உள்ளே வந்து ஒரு மினி அம்பர்லா ஒன்று கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெருசாக வருதுன்னு பார்ப்போம். பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக வரும் ப்ராடக்ட்னா எடுத்தோடனே கொடையை கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் என்ன இருக்குன்னு தெரியாதனால ப்ரைஸ் தெரியல. சைடில் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிட்டே வரேன். செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்றது எனக்கே டவுட் வந்துருச்சு. சரி இப்போ தான் எடுத்து நெட்டில் செக் பண்ணி பார்க்கும்போது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு சின்னதாக ஒரு டூல் கொடுத்துருக்காங்க போல். ரொம்ப சீப்பாக இருக்குது. சீப்பாக இருக்குன்னா குவாலிட்டி சீப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஓகே இது இந்த குழந்தைங்களுக்கு தான். பிளாஸ்டிக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் கூட பிளாஸ்டிக்னு நினச்சேன்டா, இது ரப்பரில் இருக்குது. ஓகே இந்த சாப்பாடெலாம் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு ஸ்பூன் வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ரப்பர் மேட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க எடுத்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு. என்னது ஏடா இது வித்தியாசமாக இருக்குது. ஷால் மாதிரி இருக்கு. கவராக கொடுத்துருக்கானுங்க. சுருக்கு பை. ஸோ நீங்கள் வெளியில் எங்கேனாவது போகிறீங்க இல்லை இயர்பட்ஸ் போட்டு வைக்கணும், ஏதாவது ஒன்று போட்டு வைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சுருக்கு பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச குவான்டிட்டி எப்படி 50க்கு மேலே இருக்கும்ல. எத்தனை குவான்டிட்டி இருக்குன்னு ஆட் பண்ண சொல்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. நிறைய ப்ராடக்ட் என்ன இருக்குது எதுக்குன்னே தெரியல. இந்த ப்ராடக்ட்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சுத்தமாக புரியவே இல்லை. ஆக்சுவலாக இங்கே ஒரு குட்டி ஓப்பன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்னத்துக்கு அப்படின்னு எனக்கும் தெரில. அடுத்து ஒரு ஓப்பன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. எதுக்கு இது கொடுத்துருக்காங்க எனக்கே ஒரு கன்ஃபியூஷன். அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இப்படி வருமா. ஓகேடா குழந்தைங்க வந்து தூங்கும் போது இதில் மூஞ்சியை வச்சு தூங்கிக்கிறதுக்கு. சப்போஸ் நீங்கள் ப்ளே ஸ்கூலில் அனுப்புறீங்க அப்படின்னா நம்ம ஃபோன் வச்சு பார்க்க நல்லா இருக்கும் போகலாம். இது கீழே இப்படி குழந்தைங்க படுத்துச்சுன்னா இந்த குஷன் வந்து கொடுத்துருக்காங்க. தலையை டேபிளில் வச்சு படுத்தா குழந்தைங்களுக்கு வலிக்கும்ல. அதனால் இந்த ஒரு வித்தியாசமாக எனக்கு அதை ட்ரை பண்ணியிருக்காங்க. ரியலாகவே யூஸ்ஃபுல் தான். பட் இது என்ன யூஸ்னே தெரில. பாக்ஸும் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ரொம்ப எல்லா பக்கமும் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. மெட்டீரியல். ஸோ இந்த ட்ரே உங்களுக்கே தெரியும், காஃபி இதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ட்ரே. பிளாஸ்டிக் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓகேவே தான் இருக்குது. எக்ஸாக்டாக ப்ரைஸ் தெரிஞ்சால் தான் எப்படி இருக்குன்னு தெரியும். இங்கே சைடில் ப்ரைஸ் கொடுக்குறதுனால நான் சொல்கிற குவாலிட்டியை வச்சு நீங்களே பார்த்துக்குங்க. என்னது இது? இது பெயிண்ட் பை நம்பர்ஸா? அங்கங்க குதிக்குது. இது பெயிண்ட் பண்ணி வாலில் மாட்டுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஹூக் மாதிரி 2-3 ப்ரஷ்ஷு கொடுத்துருக்காங்க. இப்போ கலர் கொடுத்துருக்காங்க. இது என்ன டிராயிங்லாம் கொடுத்துருக்காங்க. மேப்பா என்னதுடா இது? டிஜிட்டல் பெயிண்டிங்கா? இந்த 1 2 3 வந்துட்டு சேர்த்துட்டோம்னா ஒரு டிராயிங். இந்த இருக்குடா டே. அட ஏதாவது கதை விடுறான் பாரு ஒன்று. படிடா டேய் உடனே தெரிஞ்ச மாதிரி அடிச்சுட்ட பார்த்தியா? இதோட ப்ளூ பிரிண்ட்ரா இது.
இது என்ன பெயிண்ட் அடிக்கணும் யாருக்குன்னா தெரிஞ்சா சொல்லுங்கப்பா. இங்க நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆமா, உட்காந்து விடிய அடிக்க வேண்டியது. என்னைக்கு அடிச்சு முடிக்கிறது? இப்பதான் ஆராய்ச்சி பண்ணியே கண்டுபிடிச்சோம். ஆக்சுவலா இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 நம்பர் போட்டிருக்காங்க. இந்த பாக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்தந்த கலர் அதுல அடிச்சிங்கன்னா இங்க இந்த பாக்ஸ்ல கட்டுற பெயிண்டிங் தான் வருமோ ஒரு வேலை. இங்க பிரிண்ட் பண்ணிருக்காங்க. இந்த பெயிண்ட் வந்து நீங்க கொண்டு வந்துடலாம் போல. நாங்களும் ட்ரை பண்ணி பாக்குறோம் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் எல்லாம் ஓப்பன்லயே இருக்குடா. இவங்க கிட்ட பாக்ஸிங் தான் ஒழுங்கா இல்லை. என்னது இது? இது மாதிரி பென்சில் இருக்கும் தானே பார்க்கறதுக்கு, இல்லை? இல்லை என்ன பேனா இருக்கு, நல்லா தான் இருக்குது. ஆனால் டிசைன் இதெல்லாம் வெளியில் எடுத்து பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போனோம்னா என்ன நினைப்பாங்க? குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கேப்பெல்லாம் கூட இருக்குது. கேப்போட தான் குழந்தைங்களுக்கு செட் ஆகும், பெரிய ஆளுங்களுக்கு செட் ஆகாது. எத்தனை கவுண்டிங்கு? 4 5 6 7 8 9 10 12 12 பீஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பார்த்துக்குங்க. இது பாக்ஸு. இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுனால இதெல்லாம் கொஞ்சம் போட்டு அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடி ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குடா. இந்த பாக்ஸ் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா டேபிள்ஸ் காப்பி அடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பின்னாடி இருக்குங்க அது. என்னடா இது? என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. இங்கேருந்து இது 2 வருது, இங்கேருந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்டா ஃபோன் வைக்கிறதுக்கு. அப்படி வச்சுட்டு ஃபோன் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். சரி, நல்லா தான் இருக்கு. என்ன பாக்ஸு? இதுவே ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸு. அதுக்குள்ளே என்னன்னே ஒட்டாமல் ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் உள்ள வச்சுருக்காங்க. என்னடா ஜிகு ஜிகுன்னு இருக்கு? என்னடா ஜெய் இங்கே ஆட்ரா. ராஜா ராணிக்கு 2 ஷோகேஸில் வைக்கிறதுக்கு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஷோகேஸில் வைக்கிற மாதிரி சில இது வந்து நமக்கு ஒரு பொருள் கூட இல்லையாடா. எல்லாம் குழந்தைங்களுக்கு இருக்குது, கிச்சனுக்கு இருக்குது. இது எனக்கே தெரியும்டா. இதுவே நான் வாங்கலான்னு தான் இருந்தேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு பார்ப்போம். கம்பியாக இருக்குல்ல. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து ட்ரெஸ் அடுக்கி வச்சுக்கலாம். என்னென்ன வச்சுருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் இருந்து எடுத்துக்கலாம், இந்த சைட்லேருந்து எடுத்துக்க முடியும். ஓகே, தூக்கிட்டு போகிறதுக்கு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ரியலாக இதெல்லாம் வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான். நான் கூட வாங்கலான் இருந்தேன். நல்லாயிருக்கு. ஒரு டபுள் சைட் டேப் கொடுத்துருக்காங்க. எத்தனை இருக்குது? 2 4 6 பால், 2 பேட்டை கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு? இது அழுத்தி வந்து என்ன செய்ய போகிறாங்க? இல்லை கட்டி இப்படி இப்படி கட்டி தொங்க விட்டுட்டு இப்படி அடிச்சுக்கலாம் போலடா. அப்புறம் விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் அதை அழுத்திட்டு வீட்டில் வச்சுக்கலாம். சே, ஓ இதுக்கு தான் வந்து இந்த டபுள் சைடு இது கொடுத்துருக்காங்க. ஹூக் ஒன்று கொடுத்துருக்காங்களா, இதை மாட்டிக்கலாம் செவுத்துல வந்துட்டு. செவுத்துல மாட்டிட்டு எப்படி அடிப்பாங்க? ஓகே, விளாண்டு பார்ப்போமா? நீ அங்கிட்டு நில்லு. ஏண்டாடி குப்பையும் தூசியும் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. உண்டில இதுல தண்ணி ஊத்திடணும். குட்டி குழந்தைங்களை குளிக்க வைப்போம்ல, அப்போ அவங்களுக்கு வந்து கையை வச்சு ஷவர் மாதிரி குட்டி ஷவர் இது குட்டி குட்டியா கொடுத்துருக்காங்களா. அவங்களுக்கு தண்ணி டைரக்டா தண்ணி ஊற்றக்கூடாதுல்ல, அதனால இதுல ஊத்திட்டு இப்படி ஊத்துனா குழந்தைங்களுக்கு ஷவர். இது ரீஹீட்டிங் லஞ்ச் பாக்ஸ். ஓகே, எவ்வளோ பெரிய பாக்ஸு. ஓகே, இது ஸ்பூன் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணால் ஒரு வழியாக இதோட கான்செப்டையும் கண்டுபிடிச்சாச்சு. ஆக்சுவலாக இதில் வந்து ப்ரீ ஹீட்டிங்னு வந்து சொல்லியிருக்காங்க. நார்மலாக ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா சீக்கிரமே ஆறிடும் சாதம்லாம். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு கொஞ்சம் சுடு தண்ணி போயிட்டு ஆஃபீஸில் வாங்கி இதில் ஊற்றிடுங்க. சூடாக இருக்குமா, இந்த பாக்ஸில் இருக்க சாப்பாடை கொண்டு போய் இதில் வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் வந்து இது சூடாயிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடாக சாப்பாடு சாப்பிட்டுக்கலான்றாங்க. நல்ல கான்செப்ட் தான். பட் சூடாகவே இந்த பிளாஸ்டிக்லாம் வச்சு மூடும் போது ஹெல்த் எந்த அளவுக்கு இருக்குன்றது சொல்ல முடியாது. அதுதான்டா குழந்தைங்களுக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் எக்கச்சக்க கேஜெட்ஸ்டா. அவங்க நம்பி வாங்கலாம். ஓகே, இது ஆல்ரெடி வீட்டில் இருக்கு. இல்லைடா, இமேஜ் எது வேணுமோ கீழே கொஞ்சம் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க, அதனால தான் சாலிடாக இருக்கு. ஸோ ரொம்ப வேகமாக சுற்றிடாதீங்க, செட் ஆகாது. சரி, எவ்வளோ மேக்ஸிமம் போதும்னு பார்ப்போம்.
ஓகே, லைட்டாக அப்படி சுற்றி விட்டு எடுக்கிறது கரெக்டாக இருக்கு. டேய், எங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுங்கடான்ற மாதிரி முதல்ல ஏதாவது இருக்கான்னு தேடணும்டா. இப்பா கிடச்சிருச்சுடா நமக்கு. ஏன்டா டேய் இதுதான் அடேங்க அப்பா, இது தேரும்னு நினைக்கிறேன் நமக்கு. ஸோ இது பார்த்துக்குங்க, இது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் டூல் வந்துட்டு கிட்டத்தட்ட 40 பீசஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். தலையிலா திறந்துட்டேன்டா. இது பிடைக்கிறா, தலை அங்க இருக்கு, நிமித்தவன. ஸோ இது ஒரு வழியாக அடுக்கி வச்சாச்சு. இது உங்களுக்கே எதுக்குன்னு தெரியும். இந்த டூல்லாம் வந்து டைரெக்டாக அப்படி மாட்டிட்டு உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ஸ்க்ரூவெல்லாம் கழட்டணும் அப்படின்னா நட்டெல்லாம் கழட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது போட்டுட்டு பெருசுக்கலாம் டைட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு 6-8 ப்ரஷ் வச்சு கொடுத்துருக்காங்க. ப்ரஷ்ஷோட குவாலிட்டி ஓகே தான். இல்லை நீங்கள் பிராண்டடாக தான் வாங்குவீங்க அப்படின்னா இது வேஸ்ட்டு தான். வேறு என்ன இருக்குது? இது வந்து சப்போஸ் உங்கள் வீட்டில் கேக்கு இது மாதிரிலாம் பண்ணுறீங்க, அது வேணால் மாவை வந்துட்டு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதோட மெட்டீரியல் குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இல்லை. கையிலேயே நெளியுது, அந்தளவுக்கு நல்லா இல்லை. இது என்னது? சைனீஸ் ஃப்ளாஸ்கா? இது என்னடா இது? காஃபி மேக்கரா? ஆக்சுவலாக குட்டி ஃப்ளாஸ்க் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஸ்கோட ஹைட் இவ்வளோ தான் இருக்குது. கீழே இவ்வளோ வெயிட் எதுக்கு இருக்குதுன்னு தெரியல. கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. இது வந்து ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி மேலே கொடுத்துருக்காங்க. மூடி வச்சுக்கலாம். இது பெருசாக இருக்கும், ஒன்று எடுப்போம். அப்பா, இது என்ன ஹீட்டு தாங்குமா? சரி, இது கூலிங்காக இருக்குமா? அது அந்த உள்ள அந்த சிலிக்கான் ஜெல் இது போட்டிருப்பாங்கல்ல, உடஞ்சிருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வெளியிலலாம் எங்கேனாந்து போனீங்கன்னா இதில் ஊற்றி எடுத்துகிட்டு போய்க்கலாம். இங்கே வந்து புஷ் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க தண்ணி பிடிச்சிக்கிறதுக்கு. அதுக்கான ஒரு மூடியும் கொடுத்துருக்காங்க. இதில் அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது வந்து இந்த கொட்டின ஜெல்லு தான். இது வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கழுவிட்டு யூஸ் பண்ணும்போது. இது குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. டூல் ஒன்று இருக்குது. இது ரொம்ப நாளாக இது என்ன யூஸ்ன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், வாங்காமல் அனுப்பிச்சிருக்காங்க. பார்க்கலாம், எவ்வளோ வேணுமோ இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சைடு எவ்வளோ வேணும் வச்சுட்டு ஓகே. இந்த மாதிரி எலிப்பொந்து செய்கிறதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது ரியலான யூஸ் வந்துட்டு எனக்கே தெரியல. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்க்கணும். மீன் பென்சில் செட். ஓகே, இது ஒரு பென்சில் செட் மாதிரி குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். இது க்ரையான்ஸு, இரேசர் கொடுத்துருக்காங்க, ஷார்ப்னரு, ஸ்கேலு, 2 பென்சிலு, ஒரு பாக்ஸு. நெக்ஸ்ட்டு உள்ள ஒரு மேட் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பெருசாக இருக்குது. என்ன ரேட் வருதுன்னு பார்ப்போம். அண்டு நெக்ஸ்ட்டு கிச்சனுக்கு அந்த உட்டு செம குவாலிட்டியாக இருக்குது. தூக்கும் போதே வெயிட்டாக இருக்குது. கல்லா இது நல்லா இருக்குடா. சைட்லலாம் வந்து ஃபுல்லாக ரப்பர் கொடுத்துருக்காங்க. அண்டு டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெட்டீரியலே வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது. எங்கள் வீட்டில் ஆல்ரெடி இருக்குது, பட் அதை கம்பேர் பண்ணும்போது இன்னும் பெட்டரான குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து இந்த கறி இதெல்லாம் விட்டுவாங்களா அதுக்கு. இந்த நெக்ஸ்ட்டு உள்ள ஒரு குட்டி பேக் இருக்குடா. இதை கவனிக்கவே இல்லை, பரவாயில்லையே. பேக்கை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி ரியலாகவே நல்லா இருக்குது. நான் கூட இதில் இந்த எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் போர்ட் வந்துடும், பட் இதில் வந்து வரல. நம்ம தான் வந்து தனியாக லைன் இழுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அது எங்கேருந்து இழுக்கிறதுன்னு தெரில. அதாவது நார்மலாக பவர் பேங்கை உள்ளே வச்சுட்டு ஒயரை மட்டும் வெளியில் எடுத்துக்கிற மாதிரி வந்து நீங்கள் வச்சுக்க முடியும். லேப்டாப் பேக் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்குது. மெட்டீரியலுமே நல்லா இருக்குது. பேக் பார்க்கவுமே நல்லா இருக்குது. ஆனால் இந்த ஒயர் எப்படி எடுக்கிறது? இங்கே இருக்குடா, அந்த பாரு ஜிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. வேணான்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு இந்த வழியாக கேபிள், இங்கே பவர் பேங்க் வச்சுட்டு இந்த வழியாக கேபிள் விட்டுட்டு நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம். ஓகே, நல்லா தான் இருக்குது. அவ்வளோதான்டா. இன்னும் இது என்ன அது? ஹேர் இது வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து குளிக்கிறீங்க அப்படின்னா தலையில் போட்டு காட்டுறேன். குளிக்கிறீங்க அப்படின்னா தலை நினையாமல் இருக்கிறதுக்கு வந்து இதை போட்டுக்கலாம். நீங்கள் வந்துட்டு இப்படி இதில் எப்படியும் ஒரு 10-20க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். கவுண்டிங் செக் பண்ணிட்டு போடுறேன். நெக்ஸ்ட்டு இன்னும் 2 தான் இருக்குது. எவ்வளோ வச்சு கொடுத்துருக்காங்க?
இதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக குட்டியாக செம க்யூட்டாகவே இருக்குது. இது வந்துட்டு நீங்கள் நார்மலாக குழந்தைங்கள்லாம் வந்துட்டு சின்ன சின்ன பொருளாக ஏதாவது போட்டு வச்சுக்கிறாங்கன்னா இப்படி சின்னதாக வச்சுக்கலாம். பென்சில் அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வைக்கிறாங்க அப்படின்னா இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே, இது என்னதுடா அது? ஃபுட் மசாஜ். ஆமாம், இஎம்எஸ் ஃபுட் மசாஜரா? சரி, பட்டன் மாதிரி கொடுத்துருக்கானுங்க. சரி, இதை மட்டும் நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பண்ணுதுன்ட்டு. இது என்னன்னு தெரில. இந்த மசாஜ் இதை செக் பண்ணேன், இது சரியாக வேலை செய்யலை. ஓவராலாக எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 பொருள் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். கீழே போய் கவுண்ட் பண்ணி பார்க்கணும். ப்ரைஸும் ஆட் பண்ணியிருப்பேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. அண்ட் டோட்டலாக எவ்வளோ வந்தது அப்படின்றதையும் சொல்கிறேன். வாங்கினது பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு வாங்கினேன். டெலிவரி சார்ஜ் இதுக்கு எதுவுமே போடல. எக்ஸ்ட்ரா டேக்ஸுமே வந்து அவங்க போடல. நார்மலாக எக்ஸ்ட்ரா டேக்ஸ் மாதிரி டியோ டாப்பில் போடுவாங்க. உங்களை மாதிரி தான் நானுமே வாங்கி தான் வந்து இதை போடுறேன். ஸோ எனக்கு டெலிவரி ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 நாள் கிட்டக்க டைம் எடுத்துக்கிச்சு. கொஞ்சம் ஊர்லாம் உள்ளே இருக்குன்ற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் டைம் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து வாங்கிட்டு கேட்குறீங்க இன்னும் டெலிவரி ஆகலைன்னு. ஆனதுக்கப்புறம் யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்ட்டு. ஆகுதா இல்லையா உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஸோ மிஸ்ட்ரி பாக்ஸை கணக்கு பண்ணி பார்க்கும்போது வரிசையாக எவ்வளோ வந்துச்சு அப்படின்றது நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. டோட்டலாக எனக்கு தெரிஞ்சு 6000 ரூபாய் கிட்டக்க வந்திருக்கு. நம்ம 5000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். ரியலாக ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்புறம் உங்களுக்கு அப்படி வருமானா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். நீங்கள் வாங்கிட்டு அன்பாக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இதே ப்ராடக்ட் வரும்னு சொல்ல முடியாது, வேற கூட அனுப்புவாங்க. ஆனால் 5000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக மிக்சடாக எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், டாய்ஸாக இருக்கட்டும், குறிப்பாக கிச்சன் கேஜெட்டாக இருக்கட்டும். ஸோ எல்லாருக்குமே வந்து இது தேவைப்படுமான்றது ஒரு கொஸ்டின் தான். வேணுன்ற ப்ராடக்ட் நம்ம செலக்டிவாக தேவைப்படுறது மட்டும் வாங்கினாலுமே 2000 ரூபா 1000 ரூபாக்குள்ளேயே கூட முடிச்சுக்கலாம். இது என்ன இருக்குன்னு ஒரு கியூரியாசிட்டியில் பார்க்கணும்னு நினச்சி வாங்குறீங்கன்னா மேபி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதையும் தாண்டி தேவையில்லாத சில பொருளாக இருக்கிறத பார்க்கும்போது தேவையில்லாமல் பிளாஸ்டிக் வேஸ்ட் அதிகமாகுது அப்படின்ற மாதிரியும் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறையா வாங்கி ரிவ்யூ பண்ணணுமா உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.